Hi everyone. In this video, we will see how to design this U bracket hinge mounting bracket in CATIA sheet metal workbench. First, இதோட drawing நம்ம read பண்ணலாம். I just open the drawing. Here you can see the top view is given. அது கீழே பார்த்தீங்கன்னா front view. Then இங்க side view கொடுத்துருக்காங்க. Flat pattern view கொடுத்துருக்காங்க. First, இதோட manufacturing process எப்படி பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டா தான் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ ஷீட் மெட்டல் காயில்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளேட்ல நமக்கு கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த பிளேட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் பேட்டர்னை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாட் பேட்டர்னோட அவுட்டர் பவுண்டரி ஷேப்புக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேட் வந்து கட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த பிளேட் கட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் வந்து லேசர் கட்டிங் ஆர் டரட் பஞ்சிங் இந்த மாதிரியான மிஷினிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஸோ இதோட பிளாட் பேட்டர்னுக்கு இதை வந்து கட் பண்ணுவாங்க. யூ கேன் சி ஹியர். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஆப்ரேஷன். ஸோ இதை வந்து லேசர் கட்டிங் மூலமாவே பண்ணிடுவாங்க. இதுல வந்து இந்த ரிலீஃப் ஹோல்ஸ், ஸோ இதெல்லாம் ரிலீஃப்னு சொல்லுவோம். இந்த ரிலீஃப் அண்ட் இந்த பஞ்சிங் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஃபர்ஸ்டே வந்து இதை நம்ம வந்து ஹோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெண்டிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் பெண்டிங் இன் திஸ் சைடு அண்ட் செகண்ட் பெண்டிங் இன் திஸ் சைடு, அதுக்கப்புறமா டாப்ல இருக்கக்கூடிய இந்த பெண்டிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த பிளான்ஜெட்ஸை நம்ம வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகும். பட் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இது எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத நம்ம கேட்டியால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் I just open CATIA workbench here. Go to mechanical design and you can use generative sheet metal design. Just click OK and you can enter the part name. Just click OK. Once open பண்ணதுக்கு அப்புறமா just look at the drawing. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேட். ஸோ இதுல ஒரு ஃப்ரண்ட் பிளேட், பேக் சைடு ஒரு பிளேட் இருக்குது. இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் நமக்கு இந்த ரெண்டு பிளேட்டையும் பாத்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன்ல ஒரு ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல் கனெக்ட் ஆகுது. தென் டாப்ல வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ஃபிளாஞ்ச் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இதுதான் இதோட ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ் ப்ரொஃபைல். ஓகேங்களா? இதை கிரியேட் பண்றேன். இதோட ஷீட் மெட்டல் திக்னஸ் பாத்தீங்கன்னா 4 mm அண்ட் ஹியர் யூ கேன் சி த டிஃபால்ட் இன்சைட் பெண்டிங் ரேடியஸ். ஸோ பெண்டிங் ரேடியஸ் வந்து 6 mm. ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐகான்ஸ் எல்லாமே ஹைட்ல இருக்குது. ஏன் அப்படின்னா எப்பவுமே ஷீட் மெட்டல் டிசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிவ் த ஷீட் மெட்டல் திக்னஸ் அண்ட் பெண்டிங் ரேடியஸ் வேல்யூ. இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க ஷீட் மெட்டல் வேல்யூ வந்து திக்னஸ் 4 mm அண்ட் பெண்டிங் ரேடியஸ் 6 mm. ஸோ இதை கொடுத்தாதான் இந்த ஐகான்ஸ் எல்லாம் நமக்கு எனேபிள் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா we have the option here in wall option sheet metal parameter. ஸோ sheet metal parameterல போயிட்டு இந்த வேல்யூ என்டர் பண்ணிங்க 4 mm 6 mm என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் எனேபிள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டிசைன் திஸ் ஃப்ரண்ட் பிளேட். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வியூல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் திஸ் டைமென்ஷன் கேர்ஃபுல்லி. I just take the front plane. Go to front plane and create this profile. Go to line command. To create this profile, first I just select these two tangency, then dimension, double click the dimension, the height of this profile 105, length from this point to this side 166, so radius value 25 mm, so angle value 33 mm. Now you can see this profile is completed. ஸோ இந்த பிளேட்ல வரக்கூடிய கட் அவுட்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்டை வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போறோம். கோ டு வால் ஆப்ஷன். எப்பவுமே பேஸ் ப்ரொஃபைல் வால் ஆப்ஷன் இல்லைனா எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ல தான் பண்ணுவோம். இன் திஸ் கேஸ் வால் ஆப்ஷன் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆப்ஷன். இந்த இடத்துல பாருங்க நமக்கு எந்த ஒரு திக்னஸ் வேல்யூ எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து திக்னஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த டைரக்ஷன் மட்டும் ஃபிளிப் பண்ணிக்கங்க. நான் வந்து இன்சைட் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் இதுல வர கட் அவுட்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறோம். I'm going to create the sketch again in this surface. Just click OK. I just create one circle here. Diameter of 10 mm. Then create one line. So make this line vertical. Just apply vertical constraint. Select this line. Apply vertical constraint. Dimension from here to here. It is 17 mm. Sorry. It is 17 mm. Then here to here. It is 45. See, the sketch is constrained. If you give proper dimension, it will constrain.
நெக்ஸ்ட் இந்த லைனை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். கோ டு ப்ரொஜெக்ட் அண்ட் செலக்ட் திஸ் ஒன், குயிக் ட்ரிம், remove unwanted segments. So I don't want this unwanted profile. Now it is completed. So same profile நமக்கு bottom side வருது. So நம்ம mirror பண்ணிக்கலாம். Go to axis line, just create one line. So இந்த line வந்து horizontal இருக்கணும் செக் பண்ணிக்கங்க. Then give the distance from top to this line 52.5 because total length is 105. Select the complete sketch, mirror command, select the axis. Now you can see it's mirroring the bottom side also. Next இந்த இடத்துல வந்து ஒரு circle draw பண்ணனும். Diameter of the circle is 30 mm. Go to select these two circle, go to constraint, apply concentricity. Now you can see our sketch is fully constrained. Just exit the workbench. இப்போ இந்த கட் கிரியேட் பண்றதுக்கு we don't have the option here packet. ஓகேங்களா, இந்த packet command னு இருக்காது. We have the option in cutting operation. So cutting stamping operationல cut out option இருக்கும். Just use cut out. It's a packet command. Okay. Now you can see here you can enter the thickness value, but better option always use up to next. Up to next கொடுக்கும்போது இந்த entire thickness எடுத்துக்கும். Just click OK. இப்போ இந்த பேஸ் பிளேட் ஃப்ரண்ட் பிளேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து இந்த பக்கம் மிரர் பண்ணிக்கலாம். சேம் பிளேட் தான் இந்த பக்கம் வரதுனால we can mirror, பட் இந்த மிரர் பிளேன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து 130 mm டிஸ்டன்ஸ்ல இருக்குது. மிரர் பிளேன் வந்து 65 mm நம்ம கிரியேட் பண்ண போறோம். கோ டு ரெஃபரன்ஸ் எலமெண்ட், பிளேன் ஆப்ஷன், ஆஃப்செட் ஃப்ரம் பிளேன். ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் பிளேன். இந்த ஃப்ரண்ட் பிளேன் தான் ரெஃபரன்ஸ் பிளேன். கோ டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அண்ட் 65 mm. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட் செக் த ப்ரிவியூ. யூ கேன் சி ஒன் மிரர் பிளேன் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஐசோமெட்ரிக் வியூ. நவ go to mirror command. இந்த transformation feature இங்க இருக்கும். You can see transformation feature. இங்க வந்து mirror command, just select. You can see current body. It takes the complete profile. இங்க mirror plane. Mirror planeல நம்மளோட new plane. அதை select பண்ணிக்கங்க. select பண்ணோம்னா பாத்தீங்கன்னா complete profile, complete body oppositeல mirror ஆகும். Just click OK. So next இந்த plane நான் hide பண்ணிக்கிறேன். Next so இந்த ரெண்டு பிளேட்டையும் பாத்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு flange கனெக்ட் பண்ணுது. இந்த flange வந்து நம்ம we cannot use this wall on edge or இந்த மாதிரியான flange ஆப்ஷன்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா ஸோ இது வந்து ரெண்டு பக்கமும் கனெக்ட் ஆகுறதுனால நம்ம ஸ்கெட்ச் தான் ட்ரா பண்ண போறோம். இந்த டாப் வியூல பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ஸ்கெட்ச் இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் தான் நம்ம ட்ரா பண்ண போறோம். ஐ ஜஸ்ட் டேக் த டாப் லைன். ஓகேங்களா, யூ கேன் செலக்ட் த டாப் லைன் ஆர் பாட்டம் ஆஃப் த ஃபிளாங்க் சர்ஃபேஸ். பாட்டம் ஆஃப் த ஃபிளாங்க் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல டாப் லைன் இருக்கிறதுனால we can use that. So then create one rectangle. இந்த ரெண்டு எண்ட்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். So like that, make it into coincident. Select this edge, select this edge. Right click coincident, and here also select these two, right click coincident. இந்த thickness பாத்தீங்கன்னா it is 45 mm. so இதோட value பாத்தீங்கன்னா 45 mm. just exit the workbench. Now you can see once exit பண்ணதுக்கு அப்புறமா இத நான் வந்து இத நான் வந்து wall command யூஸ் பண்ணி thickness ஆட் பண்ண போறேன். So I'm going to use wall command again. இதோட thickness வந்து அப் சைடுல தான் ஆட் ஆகணும், பாட்டம் சைடு ஆட் பண்ணக்கூடாது. Now you can see இந்த ரெண்டு பிளேட்டையும் இந்த ஃபிளாஞ்ச் கனெக்ட் பண்ணுது. பட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பா இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ரேடியஸுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஃபில்லட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து பெண்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா கம்பல்சரி இந்த இடத்துல பெண்ட் வரும். ஸோ இது எப்படி பெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஹியர் we can see one option, பெண்டிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த பெண்டிங் ஆப்ரேஷன் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பெண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நம்ம பெண்ட் ஆட் பண்ணலாம். யூ கேன் see I just select that first plate and second plate. So இந்த டைரக்ஷன் பாத்துங்க ரெண்டுமே இன்சைட்ல தான் இருக்கணும். அப்பதான் பெண்ட் வந்து இன்சைட்ல ஆட் ஆகும். இந்த இடத்துல வேல்யூ நமக்கு டிஃபால்ட்டாவே எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஷீட் மெட்டல் பாராமீட்டர்ல நம்ம என்ன பெண்ட் ரேடியஸ் செட் பண்றோமோ அதுங்க எடுத்துக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. Now you can see one bend is added in this side. So இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணனும். Go to bend command. So select first plate, second plate, automatically it will take the default radius. இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் பார்ட்டா நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா ஸோ இதோட டாப் ப்ரொஃபைல் வரக்கூடிய ஃபிளாஞ்ச். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபிளாஞ்ச் வருது. யூ செக் த டிராயிங் ஹியர். இந்த ஃபிளாஞ்ச் ரெண்டு பக்கம் நம்ம கிரியேட் ஆயிருக்குது. இதோட ஃபிளாஞ்சோட லென்த் பார்த்தீங்கன்னா 42 mm. ஓகே, ஸோ இந்த ஃபிளாஞ்சை நீங்கள் வந்து வால் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அதாவது இந்த டாப் வியூவில் போய் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணக்கூடாது. சாரி, ஸோ டோன்ட் கிரியேட் ஸ்கெச்சஸ் லைக் திஸ். இந்த மாதிரி க்ளோஸாக போய் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓப்பன் ப்ரொஃபைல். இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகல. திஸ் இஸ் ஓப்பன் ப்ரொஃபைல், திஸ் இஸ் ஆல்சோ ஓப்பன் ப்ரொஃபைல். இதை நம்ம வந்து வால் ஆன் எட்ஜ் மூலமா ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் வால் ஆன் எட்ஜ் அண்ட் செலக்ட் திஸ் எட்ஜ். ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுங்க அண்ட் யூ கேன் சி இட்ஸ் கோயிங் அதர் சைடு. ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டு இதோட வேல்யூ ஐ ஜஸ்ட் என்டர் 42 ஹைட். ஓகேங்களா, இங்க இருந்து இது 42 mm லென்த்துக்கு இருக்கும். தென் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. 90 டிகிரி மீன்ஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால இட்ஸ் டேக்கிங் 90 டிகிரி.
ஓகேங்களா. So it's 90 degree. If you want to change the angle, you can increase the angle like this, but right now I don't want, just give the 90 degree. But length பாத்தீங்க அப்படின்னா you can see the preview here, front view. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஹைட் வந்து நம்மளோட டைமென்ஷனுக்கு நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ லென்த் வந்து மேலே போகுது, ஏன்னா பெண்ட் வந்து வெளியில் ஆட் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் பெண்ட் அவுட் சைட், ஐ வாண்ட் தட் இன்சைட். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு இன்சைடில் தான் கிரியேட் ஆகணும். ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் இன்வெர்ட் மெட்டீரியல் சைடு ஹியர். நவ் யூ கேன் சி, நீங்கள் அந்த இன்வெர்ட் மெட்டீரியல் சைடை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ பாருங்க, ஸோ இந்த ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஆட் ஆகும், அதுக்குள்ளே இந்த பெண்டை வந்து கிரியேட் ஆகும். தென் யூ கேன் கிளிக் ஓகே, ஜஸ்ட் இட்ஸ் கிரியேட்டட். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்ம பண்ண போகிறோம். Just go to wall on edge, just select the edge here and reverse the direction. First reverse பண்ணிக்கலாம், then இந்த இடத்துல போய் invert material side, then value வந்து இந்த இடத்துல define பண்ணிக்கலாம். So once கொடுத்தோம்னா இந்த இடத்துல இந்த profile create ஆயிடுச்சு. Then we need to apply corner, fillet on 4 edges, 9 mm radius. So the cutting operation இங்க இருக்கும் நமக்கு. Just go to corner, select one by one, 1 2 3 and 4. So the value of 9 mm, just click OK. So finally இதுக்கு மேல வந்து ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்குது. இந்த ஹோல்ஸ் நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். Select this top surface and create the circles. So ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் மிரர் பண்ணிக்கலாம். Just apply the value 10 mm diameter and the center to here it is 10 mm, so also 10 mm. And here you can see center to here half of 75 77. So just create one line like this and select this point and this line and go to constraint option, coincident. Next dimension value from here to here. So the total length பாத்தீங்க அப்படின்னா it is 130. So I enter 65. So 65 கொடுத்தீங்க அப்படின்னா you can mirror. I just select these two circle and mirror the opposite side. Then the dimension from this center point to this one 77. Same value we need to give here also. So 77. Now you can see our sketch is fully constrained. Just click OK. Once complete பண்ணதுக்கு அப்புறமா directly we can go to packet command, sorry, cutout command here. Just select that, go to up to next. Don't select up to last. நீங்க up to last கொடுத்தீங்கன்னா bottom வரைக்கும் இது project ஆகும். So just select up to next. Now click OK. So it's created. So now our profile is completed. Just go to this property and if you want you can apply some color. So once complete பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா ஸோ இதுல வந்து ரியலி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இதோட ஃபிளாட் பேட்டர்ன் நம்ம செக் பண்ணணும். இதை நம்ம அன்ஃபோல்டு பண்றதுக்கு இங்க வியூ ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ ஆப்ஷன்ல டைரக்டா வந்து அன்ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்ட் ஆப்ஷன் இருக்கும், ஃபோல்ட் அன்ஃபோல்டு. ஸோ நீங்க மறுபடியும் கொடுக்கும்போது இது அன்ஃபோல்ட் ஆகும், ஃபோல்ட் ஆகும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நம்மளோட டிசைன் வந்து இந்த மாதிரி அன்ஃபோல்ட் ஆகணும், தென் ஃபோல்ட் ஆகணும். இந்த மாதிரி ஆனாதான் நம்மளோட டிசைன் கரெக்ட்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாவது இடத்துல இந்த இடத்துலலாம் நீங்க வந்து ரேடியஸ் அப்ளை பண்ணாம ஷார்ப் எட்ஜஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அன்ஃபோல்டெல்லாம் ஆகாது கரெக்டா. இது நமக்கு ஒரே பார்ட்டா அன்ஃபோல்ட் ஆகணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்படி அன்ஃபோல்ட் ஆனா நம்ம டிசைன் ரைட். ஸோ இந்த அன்ஃபோல்டு பார்ட் தான் ஃபர்ஸ்ட் லேசர் கட்டிங்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பக்கமா இதை வந்து பெண்ட் பண்ணி ஸோ ஃபைனலா வந்து இந்த ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து அன்ஃபோல்ட் அண்ட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இல்லாம இன்னொரு மெத்தட்ல நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இண்டிவிஜுவலா இந்த சைட்ல இருக்கிற போர்ஷனை மட்டும் அன்பெண்ட் பண்ணணும், இதை மட்டும் நீங்க ஃபிளாட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வி ஹேவ் த ஆப்ஷன் ஹியர். இன் பெண்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அன்ஃபோல்டிங் ஆப்ஷன் தனியா இருக்கும். ஸோ இந்த அன்ஃபோல்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ்ங்கிறது ஃபிக்ஸட் சர்ஃபேஸ். இப்போ இந்த பக்கத்தை நான் வந்து அன்ஃபோல்டு பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பக்கத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பக்கத்துக்காக நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்ஃபோல்டு ஃபேஸ், இப்போ எனக்கு இந்த ஃபேஸ் அன்ஃபோல்ட் ஆகணும். இந்த ஃபேஸ் அன்ஃபோல்ட் ஆகணும்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த ஃபேஸ்ல கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பிளெண்டை தான். ஸோ இந்த ஃபேஸ்க்கு இந்த பிளெண்ட் கனெக்ட் ஆகும், இந்த ஃபேஸுக்கு இந்த பிளெண்ட் கனெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இந்த ரேடியஸோட சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து அன்ஃபோல்ட் ஆகும். ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் பாட்டம். நவ் யூ கேன் see here this is my reference surface, fixed surface. அன்ஃபோல்ட் சர்ஃபேஸோட ரெண்டு பெண்டே நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் பண்ண போறோம். Until then, bye. Thank you for listening.